இலக்கிய சீரியலில் அடுத்து என்ன நடக்கலாம்? ஸோ இலக்கியா கௌதம் பக்கத்துக்கு போகிறாங்க ஜெயிலுக்கு. கௌதம் போய் பார்த்து, கௌதம் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நான் உங்களை வெளியே கொண்டு வந்துடுவேன், அதுக்கான எல்லா ஏற்பாடும் நான் பண்ணிட்டேன். கௌதம், என்ன இலக்கியா சொல்கிறேன்? எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டியா? என்ன பண்ணியிருக்க? ஐயோ கௌதம், கார்த்திக் கடத்தினது யாருன்னு தெரிஞ்சு போச்சு. யார்? அந்த எஸ்எஸ்கே தானே? ஆமாம் கௌதம், எஸ்எஸ்கே தான் கடத்திருக்கான். ஆனால் இந்த முறை எஸ்எஸ்கே அவன் தெரிஞ்ச ஆளுங்க இல்லாமல் ஒரு புது ரவுடியை வச்சு கடத்திருக்கான். அதனால தான் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு இவ்வளோ நாள் ஆச்சு. என்ன இலக்கிய சொல்கிறேன்? யாருன்னு கண்டுபிடிச்சிட்டியா? எப்படி கண்டுபிடிச்சேன்? ஐயோ கௌதம், அது ஒரு பெரிய கதை, சொல்லு இலக்கியா, என்ன ஆச்சு? உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? இல்லை கௌதம், நீங்கள் சொன்ன மாதிரி நான் என்ன பண்ணேன், நம்ம கார் பஞ்சர் ஆகிறதுக்கு முன்னாடி ரவுடி பசங்க கார்த்திகை வந்து கடத்தினான்னு சொன்னீங்களே? ஆமாம் இலக்கியா, அந்த இடத்துக்கு போனேன் கௌதம். அங்கே போய் பார்க்கும்போது அங்கே ஏதோ சிசிடிவி கேமரா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் தேடி போனேன். நான் போன மாதிரியே ஒரு கடை இருந்துச்சு. ஆனால் அந்த கடைக்காரர் முதல்ல விடலை, கடை ஓனர் வரணும்னு சொன்னாங்க. வெயிட் பண்ணி ஓனர் வந்ததுக்கு பிறகு நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். பார்க்கும்போது தான் அந்த காரில் வந்து ரவுடி பசங்க கார்த்திக் கடத்திட்டு போனதை பார்த்தேன். அதில் ஒருத்தவன் கையில் ஒரு பாம்பு மாதிரி பச்சை குத்திருந்தான். அவனை தான் இப்போ தேடிட்டு இருக்கேன். எப்படி இலக்கிய அந்த அளவுக்கு கண்டுபிடிக்க முடிச்சதுனால? அது மட்டும் இல்லை கௌதம், அந்த எஸ்எஸ்கே தான் கடத்திருக்கான்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கவும், இலக்கியா ஒன்று, அது ஏன் கௌதம், அது ஒரு பெரிய கதை. நான் இந்த ஃபோனில் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுவாங்கள்ல, ஒரு சிப்பு மாதிரி, அதை வாங்கிட்டு போயிட்டு எஸ்எஸ்கே ஆஃபீஸில் வச்சுட்டு வந்துட்டேன். ஆனால் எஸ்எஸ்கே நாகு அப்படின்னு ஒருத்தவன்ட்ட பேசும்போது தான் எனக்கு இது விஷயம் தெரிஞ்சது. அதுவும் ரேவதி அம்மா கரெக்ட் நேரத்தில் எனக்கு சொன்னாங்க. சொன்ன உடனே நான் போயிட்டு எஸ்எஸ்கே ஃபாலோ பண்ணி கண்டுபிடிக்க முடிஞ்சுது. என்ன இலக்கியா சொல்கிறேன்? ரேவதி அம்மா சொன்னாங்களா? அது எப்படி எஸ்எஸ்கே ஆஃபீஸில் எஸ்எஸ்கே பேசுனது ரேவதி அம்மா சொல்ல முடியும்? இலக்கியா, நீ ரொம்ப என்ன போட்டு குழப்புற. கௌதம், அது வந்து சொல்லி இலக்கியா, ரேவதி அம்மா எங்கே எஸ்எஸ்கே ஆஃபீஸ்க்கு போனாங்க சொல்லு. இல்லையே கௌதம், நீங்கள் பயப்படாமல் நான் சொல்கிறத ஃபுல்லாக கேளுங்க. ரேவதி அம்மா கொஞ்ச நாளாகவே இப்போது எஸ்எஸ்கே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன, அம்மா அங்கே ஒர்க் பண்ணுறாங்களா? என்ன சொல்கிற? ஆமாம் கௌதம், அம்மா உனக்கு எஸ்எஸ்கேவால் அடிக்கடி பிரச்சனை இருக்குன்னு பயந்துட்டாங்க. அதனால் இதுக்கு மேலே எஸ்எஸ்கே விடக்கூடாது அப்படின்னு எஸ்எஸ்கே கொல்ற அளவுக்கு போயிருக்காங்க. ஐயோ இலக்கிய என்ன சொல்கிற? ஆமாம் கௌதம், அம்மா கொல்றதுக்கு அங்கே போயிட்டு 2 முறை ட்ரை பண்ணியிருக்காங்க. நல்ல வேலை 2 முறை எஸ்எஸ்கே தப்பிச்சிட்டான். அதனால தான் நான் அப்புறம் ரேவதி அம்மாட்ட சொன்னேன், இது மாதிரி அத்தை நீங்கள் இங்கே போங்க, நான் சிப்பு செட் பண்ணியிருக்கேன், ஒருவேளை அந்த எஸ்எஸ்கே இதை பற்றி பேசுனா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன், நீங்கள் எஸ்எஸ்கே என்ன பண்ணுறான்னு ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி அத்தையும் அங்கே இருந்தாங்க. எஸ்எஸ்கே நாகுன்னு ஒருத்தவன்ட்ட எமர்ஜென்சியாக பேசுறதுக்காக ஆஃபீஸை விட்டு வெளியே வந்துட்டான். அத்தை தான் சொன்னாங்க, ஒருவேளை அவன் ஆஃபீஸை விட்டு வெளியே வந்து பேசினா எனக்கு கால் பண்ணி இலக்கிய நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க. நானும் அத்தைகிட்ட எஸ்எஸ்கே வெளியே போயிட்டான்னு சொன்னேன். உடனே அத்தை யாருக்கும் தெரியாமல் எஸ்எஸ்கே என்ன பேசுகிறான்னு போய் ஒட்டு கேட்டாங்க. அப்படி ஒட்டு கேட்கும் போது தான் அந்த நாகுங்கிட்ட தான் கார்த்திக் இருக்கான் அப்படிங்கிறதையும் எஸ்எஸ்கே தான் பிளான் பண்ணி கடத்திருக்கான் அப்படிங்கிறதையும் கௌதம் இப்போ ஜெயிலுக்கு போயிட்டான். ஆனால் இன்னும் கொஞ்ச நாளில் கௌதமுக்கு கோர்ட்டில் கார்த்திக் கிடைக்கலன்னு சொல்லி ஏதாவது பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் கார்த்திகை கொன்று அந்த பழி தூக்கி கௌதமில் போடணும், அப்போ தான் கௌதம் நிரந்தரமாக ஜெயிலே இருப்பான் அப்படின்னு அந்த எஸ்எஸ்கே நாகுகிட்ட பேசுனதை நம்ம அத்தை கேட்டாங்க. கேட்டு தான் என்கிட்ட சொன்னாங்க கௌதம். அதுக்கப்புறம் தான் நானும் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது எஸ்எஸ்கே தான் எல்லாத்தையும் பண்ணுறானுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இப்போது அடுத்ததான் எஸ்எஸ்கே தான் எல்லாத்தையும் காரணம் அப்படிங்கிறதுக்கு அந்த ரவுடியை பிடிக்கணும். பிடிச்சி அந்த நாகுங்கிறவன் யார், எதுக்காக இப்படி பண்ணுறான், எஸ்எஸ்கே சொல்லி தான் செய்கிறான்னு அவன் மட்டும் ஒரு வாக்குமூலம் கொடுத்தா போதும் கௌதம், கண்டிப்பாக இந்த எஸ்எஸ்கேவை நாம ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடலாம் கௌதம் அப்படின்னு இலக்கியா சொல்கிறாங்க. உடனே கௌதம், இலக்கியா நீ சொல்கிறது கேட்கும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன் கௌதம்? ஆமாம், நீ என்னமோ இவ்வளோ ரிஸ்க் எடுத்து அந்த கார்த்தியை காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுற. ரேவதி அம்மா அவங்க போயிட்டு எஸ்எஸ்கே ஆஃபீஸில், அதுவும் காட்டுக்குள்ளே சிங்கத்துக்கு முன்னாடியே போயிட்டு அவங்க இருந்துகிட்ருக்காங்க. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருக்குது இலக்கியா. அம்மாவை அங்கேருந்து வர சொல்லிவிடு. வேணாம் கௌதம், நானும் அப்படி தான் நினச்சேன். ஆனால் அத்தை மட்டும் அந்த நேரத்தில் எஸ்எஸ்கே என்ன பேசுன்னு கேட்காம வந்தா கண்டிப்பாக இந்த விஷயம் தெரிஞ்சிருக்காது கௌதம். அதனால் இப்போதைக்கு அத்தை அங்கே இருக்கிறது தான் நல்லது. இல்லை இலக்கியா, அது சேஃப் இல்லை கௌதம். அத்தை அங்கே ஒன்றும் ரேவதிங்கிற பேரில் இல்லை, புஷ்பாங்கிற பேரில் தான் இருக்காங்க. அதனால் அங்கே இருக்கிறதுனால யாருக்கும் இந்த சந்தேகம் வராது, அத்தைக்கு இந்த பிரச்சனை வராது கௌதம். நீங்கள் வெளியே வர வரைக்கும் அத்தை அங்கே இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம அத்தைகிட்ட பேசி அத்தையை வீட்டுக்கு கொண்டு வந்துடலாம் கௌதம் அப்படின்னு இலக்கியா சொல்கிறாங்க. உடனே கௌதம், சரி இலக்கியா, ஆனால் ஒன்று, நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு. நீ மட்டும் இதெல்லாம் பண்ணுறேன்னு அந்த எஸ்எஸ்கேவுக்கு சின்னதாக டவுட் வந்தாலும் போதும், அப்புறம் அவன் உஷாராயிடுவான். உஷாராகி அதுக்கப்புறம் வேறு எதுனா பண்ணி அப்புறம் கார்த்திக் எங்கே இருக்கான்னு தெரியாமல் போயிடும். அது மட்டும் இல்லை, ஒன்றையே தீர்த்துக்கிட்டு அவன் பிளான் பண்ணாலும் பண்ணுவான். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கோ இலக்கியா. கௌதம், நீங்கள் நினச்சி பயப்பட வேணாம். என்ன அப்போல்லாம் யாராலையும் எதுவும் பண்ணிட முடியாது, ஏன்னா நான் கௌதம் பொண்டாட்டி, புரியுதுங்களா இலக்கியா? இந்த போல்னஸ் தான் எனக்கு அவங்ககிட்ட பிடிச்ச விஷயமே.
கண்டிப்பாக கௌதம், அதை வச்சு இந்த கார்த்திகை எங்கே கடத்தி வச்சிருக்காங்க எஸ்எஸ்கே அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த எஸ்எஸ்கே தான் அப்படின்னு எல்லார் முன்னாடியும் ஊர் முழுக்க நிரூபித்து கௌதமுக்கும் கார்த்திக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறத எல்லார் முன்னாடி நிரூபித்து உங்களை வெளியே கொண்டு வராமல் நான் ஓய மாட்டேன் கௌதம், நான் எடுத்த சபதத்தில் கண்டிப்பாக நான் ஜெயிச்சா தீருவேன் அப்படின்னு இலக்கியா சொல்கிறாங்க. கௌதமும் சரி இலக்கியா பார்த்து போ சரியா அப்படின்னு சொல்லவும் நேரம் முடிஞ்சு கௌதமை உள்ளே கூட்டு போகிறாங்க. இலக்கியா வெளியே போகிறாங்க. வெளியே போன இலக்கியா நமக்கு இப்போது எஸ்எஸ்கே தான் கார்த்திகை கடத்திருக்கான்னு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்ம பண்ண போகிறது அந்த கடத்திட்டு போன நாகு எங்கே இருக்கான், அவன் வீடு எங்கே இருக்குது அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லை, நாகுக்கும் எஸ்எஸ்கேவுக்கும் பழக்கம் இருக்குது. நாகு எஸ்எஸ்கே சொல்லி தான் கார்த்திகை கடத்திருக்கான் அப்படிங்கிறத நாம் ஆதாரத்தோடு நிரூபிக்கணும். அப்போ தான் இந்த கடத்தலுக்கு பின்னாடி எஸ்எஸ்கே இருக்கான் அப்படிங்கிறத நாம் நிரூபிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் கார்த்திக் இப்போ எங்கே இருக்கான் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கணும். ஏன்னா கார்த்திக் அமைச்ச வீடியோவில் என்ன கௌதம் தான் சித்திரவதை பண்ணுறாரு, கௌதம் தான் என்ன கடத்திருக்காரு அப்படின்னு கார்த்திக் தெளிவாக பேசியிருக்கான். அந்த வீடியோ ஒன்று போதும், எஸ்எஸ்கே அதை வச்சு அஞ்சலியை ஏற்றி விட்டு கௌதமை ஜெயிலுக்கு அனுப்ப வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த வீடியோவை கார்த்திக் நான் தெரியாமல் பேசிட்டேன், என்னை கடத்தினது உண்மையாகவே எஸ்எஸ்கே தான் அப்படின்னு அவனே அவன் வாயால் சொல்ல வைக்கணும். அப்படின்னா அவனுக்கும் எஸ்எஸ்கே பற்றின உண்மையான முகத்தை நிரூபிக்கணும். அதுக்கு நாம் என்ன பண்ணுறது அப்படின்னு இலக்கியா யோசிக்கிறாங்க. சரி, நாம் இப்போ வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு போனதும் அத்தை வருவாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அத்தைக்கிட்ட பேசலாம். நாமளும் புத்திசாலி தான், அத்தையும் புத்திசாலி தான். அத்தை மட்டும் இந்த ஐடியா கொடுக்கலன்னா இன்றைக்கி நாம் அதை கண்டுபிடிச்சிக்க முடியாது. அதனால் நாம் அத்தைகிட்ட உட்காந்து பேசினா கண்டிப்பாக அத்தை எதனா ஐடியா சொல்லுவாங்க. நாமளும் அந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணி எஸ்எஸ்கேவை எப்படியாவது இந்த கட்டளை சிக்க வைக்கணும். அவன் உண்மையிலேயே இந்த அளவுக்கு மோசமாக இருமான்னு யோசிக்கவே இல்லை. அதுவும் கௌதமை உள்ளே இருக்க வைக்கிறதுக்கு கார்த்திகை கொல்ற அளவுக்கு துணிஞ்சிட்டான். இதுக்கு மேலே நம்ம பொறுமையாக இருந்தோம்னா கண்டிப்பாக கார்த்திக் உயிருக்கும் ஆபத்து, கௌதம் உயிருக்கும் ஆபத்து. ஒருவேளை கார்த்திக்கோ கௌதமுக்கோ யாருக்கோ ஏதோ ஆயிடுச்சுன்னா ஜானகியத்தை சும்மா இருக்க மாட்டாங்க. ஏற்கனவே கார்த்திகை காணோம், கௌதம் ஜெயிலுக்கு போயிட்டாருன்னு ஜானகியத்தை சாப்பிடாம உடம்பு போட்டு கெடுத்துட்டு இருக்காங்க. பைரவி ஆண்டி வேற எல்லாத்துக்கும் காரணம் நாம தான் சொல்லி தேவையில்ல பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அஞ்சலி என்ன பழி வாங்கணுங்கிற பேரில் அந்த எஸ்எஸ்கே தாட்சாயினி 2 பாம்பையும் வீட்டில் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அம்மா அப்பான்னு சொல்லி அவள் 2 பேருக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கா. இது எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு அந்த எஸ்எஸ்கே தாட்சாயினி இவங்களுடைய உண்மையான முகத்திலே கிழிச்சு அஞ்சலி அப்புறம் கார்த்தி 2 பேருக்கும் அவங்க யாருன்னு புரிய வச்சா மட்டும்தான் நாம் அஞ்சலி கார்த்திகை காப்பாற்ற முடியும், அப்புறம் கௌதமி வெளியே கொண்டு வர முடியும் அப்படின்னு இலக்கியா யோசிச்சுட்டே போகிறாங்க. ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இலக்கியாவுக்கு சுத்தமாக யோசிக்கவே முடியல. என்ன பண்ணுனா எஸ்எஸ்கேவுடைய உண்மையான முகத்திலேயே அஞ்சலி புரிஞ்சுப்பா, என்ன பண்ணுறது அதுக்கு? தாட்சாயினி எஸ்எஸ்கே நாம் நினைக்கிற மாதிரி சாதாரண ஆளுங்க இல்லை, அவங்க கடைஞ்சி எடுத்த கிரிமினல். அதனால் நாம் என்ன பண்ண போகிறோம், அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் அந்த எஸ்எஸ்கே யோசிச்சிருப்பான். ஆனால் அந்த எஸ்எஸ்கே யோசிக்காத அளவுக்கு நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணணும். அப்போ தான் எஸ்எஸ்கேட உண்மையான முகத்திலேயே நாம் கிழிக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணுறது, என்ன பண்ணால் எஸ்எஸ்கே அவன் வாயாலேயே தான் பண்ண குற்றத்தெல்லாம் ஒத்துப்பான், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு இலக்கியா யோசிச்சுட்டு வீட்டுக்கும் போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு ரேவதி அத்தைக்காக வெயிட் பண்ணுறாங்க. ரேவதி அத்தை வந்த உடனே கண்டிப்பாக இன்றைக்கி பேசி ஒரு முடிவு பண்ணி ஆகணும் அப்படின்னு இலக்கியா காத்திருக்காங்க.